சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். சரி, நம்ம நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ பார்க்க போகிறோம். நாள் நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டு பஞ்சாங்க குறிப்புகளில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலன்களை பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருந்துருக்கும். தடங்களாய் ஒரு காரியம் நடக்கும். இட சம்பந்தமான பிரச்சனை, வீடு சம்பந்தமான பிரச்சனை, பேச்சு சம்பந்தமான பிரச்சனை, தோட்டம் வச்சுட்டுருக்கோம், தொலை வச்சுட்டுருக்கிறோம். அதே மாதிரி என்னென்னு தெரியல, காலையில் கண் எரிச்சலாக இருக்குது, கால் எரிச்சலாக இருக்குது, கரண்ட்டு வீட்டில் வரதில்லை, கரண்ட்டு சம்மந்தமான பிரச்சனை, இது ஏதோ ஒரு வீட்டுக்கு செலவாயிட்டே இருக்குது. இப்போ தான் சார் வீடு கட்டணும், ஏதோ ஒன்று செலவாயிட்டே இருக்குது. இது போன்ற சில விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. மேஷராசி நண்பர்களுக்கு ரத்தம், அதே சமயத்தில் ப்ரெஷர், சுகர் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எல்லா விஷயம் தடங்களை இந்த காரியத்தில் வெற்றி பெற்றுருவீங்க, பிரமாதமாக வெற்றி பெற்றுருவீங்க. காலேஜ் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணியிருந்துருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்துட்டுருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் அட்மினில் இருந்துட்டுருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய ப்ராப்ளத்தை கூட ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். இசை அமைப்பாளர், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, இந்த லைட்டிங் தயாரிப்பு, அதாவது எல்இடி லைட்டு இதெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபவுண்டரியில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பட்டீஸ்வரர், துர்க்கை வணங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு, ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல சாதகம். நிறைய பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிச்சுடுவேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு பண்ணக்கூடிய கடமைகளை நான் செய்தே ஆகணுங்கிற ஒரு மன வலிமையில் இருந்துட்டு, வேலை வாய்ப்பில் இருக்கா தொழிலை பற்றிய சிந்தனைகள் வரும். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க, ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அந்த வைராக்கியம் வேணுமா இல்லையா? அப்படிதான் நம்மளோட அப்பா அம்மாலாம் இருந்திருக்கா, வைராக்கியத்தோடு ஜெயிச்சிருக்காங்க. கஷ்டங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்து ஜெயிச்சிருக்கா. அது உங்களுக்கு இந்த வைராக்கியம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்ணு, ஒத்த தலைவி, கழுத்து, கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. ரிஷபராசி என்பர்கள் மனசு சத்தம், சார் எனக்கு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் கெட்டது நினைக்கல, ஆனால் என்னமோ எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு, எல்லாம் மாறிடும், கவலைப்படாதீங்க. கடவுள் பக்கத்துலேயே இருக்கார், எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுவார். இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசிக்கு அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, மிதுனத்துக்கு இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி மிருகசீரிஷம், திருவாதிரைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவசியம் அனாவசியம் இந்த 2 விஷயத்தில் இது எனக்கு தேவையில்லை, இது பிரயாணம் பண்ணலாம், பண்ண வேண்டாம், இது ஓகே இல்லை, இதை மட்டும் பிரிஞ்சுக்கோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதை மட்டும் எடுத்துட்டா போதும். சொந்த பந்தங்கள், குழந்தைகள்கிட்ட விளையாட்டு வினையாகும்னு சொல்ல, நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். யாராவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறா, அது நமக்கு தேவையே இல்லை, என்ன தான் சொல்கிறா கேட்குவேன், வேண்டாம் அந்த இடத்த விட்டு நகருது, ஏன்னா நாளைக்கு எங்கேயா வெளியில் போயிடுத்துன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படியே சொல்லிவிடுவான். இதில் கவனம் தேவை. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும், சில விஷயங்கள் புலப்படாது. சில விஷயங்கள் தெரியாதுன்னு சொல்லிடணும். ஒரு படத்தில் வடிவேல் சார் அந்த டீ கடையில் உட்காந்துருக்கும்போது, ஏப்பா அந்த இவங்க என்னாச்சு உன்னை இவர் சொல்லுவார், அவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே அவரும் சொல்லுவார். எந்த டாபிக் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சது மாதிரி காமிப்பார். இவர் சும்மாவே ஒரு 2 பேரை சொல்லுவார், அவரும் எனக்கு தெரியுமேன்னு. நான் சும்மா சொன்னது எப்படி தெரியும், அதுக்குன்னு எனக்கு தெரியாத ஆளை நான் தெரியாதுன்னு சொல்ல முடியும், இதெல்லாம் சொல்லுவார்.
இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காஃபி டீ குடிப்பார். அது ஒரு தமாஷா ரொம்ப அழகாக பண்ணுவார். இன்றைய தினத்தில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியும்னா அவள் ஃபோன் பண்ணி இப்போ கொடுத்துருவா. அதெல்லாம் ரொம்ப ஐயோ மாட்டிப்பீங்க. அதில் ரொம்ப கவனம். ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தர் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு அவரை தெரியும் நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன். இல்லை எனக்கு தெரியும்னா நான் பார்த்துருக்கேன், ஆனால் தெரிஞ்சவங்க இல்லை. ஃபஸ்ட்டு தெரியும், பழக்கம் இருக்குது, என் பேரை சொன்னால் தெரியும், இதெல்லாம் சொன்னார். அப்புறம் பார்த்தா அவர் தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் எல்லாத்தையும் சாதிப்பீங்க. கொஞ்சம் சிரமங்கள் இருந்து அதை ஜெயிச்சிருவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. இடம், வீடு, பொருள், வாகனம், பிரயாணம், சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் செய்யும். பண வரவுகள் வர்றது, சில விஷயத்தை நீங்கள் பிளானிங் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். சில பிரச்சனைகள் கொடுக்கறது என்ன, ஃபேமிலியில், பேச்சில், ஒரு விஷயத்தில் கோவப்படுறதில்ல, அதில் குறை கண்டுபிடிக்கிறதில்ல, இதிலெல்லாம் இன்றைக்கி கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும். கவனம் செலுத்தினோம்னா அதில் அப்படியே டயத்தை வேஸ்ட் பண்ண வச்சு, இதில் மட்டும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. நகைக்கடை, வெள்ளிக்கடை ரொம்ப நல்லா இருக்குது. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்கு பிரமாதமாக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் சார், ப்ராப்ளம் இருக்குது, இடமாற்றம் எதிர்பார்த்துன்னு இருக்கேன், உங்களுக்கு சாதகமாக வரும், முயற்சி பண்ணுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, அருணாச்சலேஸ்வர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் வழிபாடு வெற்றி வழிபாடு. திருமண காரியம் வெற்றி பெறும். சில பயங்கள் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்கணும். ஒரு காரியத்தில் நான் அந்த ஒரு சின்ன காணொலியில் வந்து பார்த்தேன். ஜெயித்தவனுக்கு ஜெயிக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். என்ன சார் வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, வீரம், இவன் முடியாதுன்னுவான், அவன் பார்த்துக்கலான்னு சொல்லுவான். இந்த ரெண்டு தான் வித்தியாசம்னாரு. எதுலேயும் துணிவோடு இறங்கி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுடைய டெரிட்டரி எதுன்னு தெரியும். இதுதான் என்னுடைய இந்த இடத்துலேருந்து நான் ப்ளே பண்ணேன்னா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டேங்க. துளாராசி என்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சூடான பொருட்கள், கரண்ட்டு விஷயங்களில், தண்ணி இருக்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கோபூஜை வழிபாடு, பசுமாடு கோபூஜை வழிபாடு வெற்றி வழிபாடு. தடங்கள், பிரச்சனை, சண்டை, இதனால் நாரத கழக நன்மைக்குங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளியில் வரும். இந்த மாதிரி சார் நீங்கள் நல்லதுன்னு சொன்ன கடைசியில் இப்படி வருதா, இது சில விஷயங்கள்லாம் அப்படி தான் வெளில வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியம் நடக்கலை, அதில் போயிருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அதனால் நடக்கலை. ஒரு காரியம் நடந்தது, சூப்பர், கவலையப்பட வேண்டாம். அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சில வியூகங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சளி, காய்ச்சல், தலைவலி, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், நான் இந்த வேலையும் வச்சுட்டு இருக்கேன், அந்த 4-5 வேலை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுஷுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், சில பேருக்கு விரயங்கள் இருக்கும், சில பேருக்கு தப்பான முடிவுகள், டப்புன்னு இடமாற்றம் பண்ணுறது. சார் என்ன அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க, அதனால தான் நான் அந்த வாக்கை கொடுத்துட்டேன், நான் வந்து காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த பொறுமை கொஞ்சம் இல்லாமல் டக்குன்னு ட்விஸ்ட் ஆகிடுவாங்க. இந்த திருமணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க இல்லையா, அதாவது மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில், என்ன அவங்க இப்படி கேட்குறாங்க, அப்படிலாம் இருந்தால் வேண்டாம், இப்படி டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டக்குன்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய, அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு பின்னாடி நினைப்பா. இருந்தாலும் அவள் பேசுனதுக்கு தான் பேசினேன் அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே மனசில் இன்றைக்கி தோணும். இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வாகனத்தில் போகும்போது கோவிச்சுக்கப்படாது, கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் இருக்கும். கம்பெனி, அதே சமயத்தில் மிகப்பெரிய லேண்ட்லார்டாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அதாவது நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். நான் ஒரு 2 நாள் லீவ் எடுத்தால் இந்த வேலையில் என்ன நடக்கும்னு தெரியும். நான் இந்த 2 நாள் இல்லைன்னா இந்த தொழிலில் யாரெல்லாம் காசு அடிப்பாங்கன்னு தெரியும்.
நான் ஒரு 2 நாள் இல்லைன்னா இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு முடிஞ்சதோ முடியலையோ அந்த காரியத்தை பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய இது. இப்படியே பல வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ் எஸ். முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நான் ஒன்று பண்ணினா நன்னா இருக்குது, சூப்பர், பிரமாதம், சான்ஸே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவான். இப்போல்லாம் எதிர்பார்க்குறதே இல்லை. ஏன்னா எதிர்பார்த்து ஒரு காரியம் நடக்கலை. தே நெவர் எவர் டெல் தட், தே நெவர் எவர் அப்ரிஷியேட் தட். அவங்க யாரும் அப்ரிஷியேட் பண்ணுறது. நான் பாட்டுக்கு ஓடின்னு இருக்கேன் சார், எப்போ வரைக்கும் ஓட்டுறதோ ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களில் போயின்னு இருப்பேன். ஒரு பெரிய டீலெல்லாம் முடிப்பேன். கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் வெற்றி நிச்சயம் உண்டு. சில விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. சில விஷயங்களில் வருத்தப்பட வைக்கும். சில விஷயங்களில் சில பேர் கண் கழங்குவாங்க. சில நேரங்களில் வருத்தப்படுவா. சில நேரங்களில் சில உண்மை விஷயங்கள்லாம் வரும். சில பேர்லாம் இப்படி சொன்னால் அப்படி சொன்னான்னு பல பேர் வந்து சொல்லுவா, வருத்தப்படுவீங்க. பட் எல்லாமே நல்லதுக்கு தான். என்னென்னா ட்ரூத் நமக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது மனதில் இருக்கக்கூடிய அந்த 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 அழுத்தம் வந்து ஒரு வருத்தத்துலேயோ ஒரு பேச்சிலேயோ ஒரு அழுகையிலையோ டக்குன்னு அது போயிடும். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு பெஸ்ட்டு. படிச்சுட்டு இருக்க குழந்தைக்கு சூப்பர். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒற்றுமை இல்லைன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு ஒற்றுமை உண்டு. சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ணிக்கணும். 1க்கு 2 இது ஏ இது பின்னு இந்த மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இவா வேண்டாம், இவா சரி, யாரையும் இல்லை, எல்லாரும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கும்பராசி என்பர்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மரம் சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கதவு பண்ணி கொடுத்துட்ருக்கிறவங்க, மர இலைப்பகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, கிரகநிலைகள் அப்படியே எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி சாதகமாக இருக்குது. சித்தி, பெரியம்மா, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி சொந்தங்கள், அப்பாவளி அம்மாவளி சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உபாதைகள் இருக்கும். அதே போன்று சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள் இருக்கும். ஆனாலும் நீங்கள் சம்பாதிச்சிருவேன், பார்த்துருவேன். இதை வந்து சுப விரயமாக தான் நான் பண்ணியிருக்கேன், இடத்துல தான் போட்டிருக்கேன், வீட்டில் தான் போட்டிருக்கேன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் சம்பாதிக்கக்கூடிய யோசனைகள் மனசில் இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறாரோ அவங்களே ஜெயித்து காமிக்கணும். உங்கள் வைராக்கியமும் கூட சேர்ந்து வரும். இந்த தினத்தில் பிரசித்தி பெற்ற வழிபாடு மன திருப்தியை தரும். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது சிவபெருமானுக்கு வணங்கக்கூடிய வழிபாடுகளில் நிறைய வழிபாடுகளில் சிறப்பு இருக்குது. நித்திய பிரதோஷம்னு இருக்குது, பக்ஷ பிரதோஷம்னு இருக்குது. அது மாதிரி பிரதோஷ வழிபாடுகள்லேயும் இப்படி இருக்குது. சிவபெருமானை நம்ம வந்து கார்த்தால எந்திரித்த உடனே ஒரு சிவபெருமானுக்கு ஒரு 2 ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி பார்த்தாலே தெரியும், நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். நான் கண் கூட பார்த்துருக்கேன். நிறையா ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாங்க, 5ஆம் இடம் கெட்டு போயிடும் சார். ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் 5ஆம் இடம் கெட்டு போனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னு தெரியும். 9ஆம் இடம் கெட்டு போயிடும். 9ஆம் இடம் கெட்டு போனால் என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சார், குடும்பம் ஒன்று சேரல, ஃபேமிலியில் ப்ராப்ளம், குழந்தை வரத்தில் ப்ராப்ளம், அன்னோன்யம் இல்லை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு காலையில் ஒன்றும் இல்லை, சிவபெருமானுக்கு 2 ஜலத்தை விட்டு அந்த புரோக்ஷணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிவிட்டு 2 பில்வம் இருந்தால் 2 பில்வத்தை வச்சு நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு சொல்லி பிரார்த்தனை ஒரு கற்பூரத்தை தீபாவளி காமிச்சிட்டு வந்துடுங்க. பெரிய மாற்றம் தெரியும், மிகப்பெரிய மாற்றம். எனக்கு காலையில் முடியல சார், சாயந்தரம் நான் வேலையை விட்டு பண்ணலாமா, பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் தெரியும். சிவலிங்கம் வைக்கப்படாதுன்னு சொல்கிறாளே சார், பரமேஸ்வருடைய அருணாச்சலேஸ்வரர் படம் வச்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை. 2 நந்தியாவட்ட பூ 2 பில்வத்தை வாங்கி கட்டி சுவாமிகிட்ட வச்சுட்டு டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, காலையில் சாயந்தரம். சார் எங்கள் வீட்டில் டெய்லி கும்பிட்டுருக்கேன் சார், ஆனாலும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது சார். கோயிலுக்கு போய் 2 புஷ்பத்தை போட்டு வழிபாடு, நான் டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன் சார், எனக்கு ஆனாலும் கஷ்டம் இருக்குது சார். பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் சார். பிரதோஷத்துக்கு கோயிலே தான் இருக்கேன் சார், ஆனாலும் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நீங்கள் எண்ணத்தில் இருக்கீங்க, முயற்சிகளில் இல்லைன்னு அர்த்தம். என்ன சார் இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறல, கிடையாது, இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா
பகவான்கிட்ட வேண்டி நடக்காத காரியம் இல்லைன்னு சொல்லுவாள். எல்லாத்தையும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி மார்க்கண்டேயனுக்கு இருந்திருக்கு இல்லையா? எத்தனையோ கதைகள் நம்ம படிச்சிருப்போம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நக்கீரர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ புலமைப்பட்ட நக்கீரரை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அடித்து திருப்பி கொண்டு வந்துடுவார். மன்மதன் அவரை எரித்து திருப்பி கொண்டு வந்து, எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பரமேஸ்வரர். அவர்கிட்ட வேண்டி பாருங்கள், வணங்கி பாருங்கள், நிச்சயம் அற்புதமான பலன்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் கடைபிடிச்சேன், ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது, ஆன்மீக தகவல் ரொம்ப அழகாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக சொல்கிறேன் சார். நான் ரொம்ப சந்தோஷம். இது அனுபவ பாடம், அனுபவ பரிகாரம், அனுபவ ஜோதிடம், அனுபவ விஷயங்களை நான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.